ஓகே. ஸோ என்ன சொல்லி கொடுக்குற அர்ஜுனனுக்கு ஃபஸ்ட்டு உபதேசம் என்ன? நீ யாரு? யூ ஆர் தி ஆத்மா. அண்ட் தென் யூ ஆர் பீங் மிஸ்லெட் பை த அனாத்மா. ஸோ அனாத்மா தான் எல்லா காரியமும் பண்ணுறது. அனாத்மா வில் தேர் ஃபோர் என்ஜாய் த ஃப்ரூட் ஆஃப் இட்ஸ் ஆக்ஷன்ஸ். அப்போது ஆத்மா இஸ் ஜஸ்ட் டிட்டாச் ஃப்ரம் ஆல் தீஸ் திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அனாத்மாங்கிறது எப்பேற்பட்ட விஷயம்? வாசாம்சி ஜீர்ணானி யதாவிஹாய. நம்ம எப்படி ஒரு துணி அழுக்கா போயிடுத்து கிழிஞ்சு போயிடுதுன்னா அதை கழட்டிட்டு நவானி கிரண்ணாதி நரோபராணி புது வஸ்திரம் போட்டுக்கிறோமோ அதே மாதிரி இந்த ஆத்மா என்ன பண்றது? இந்த சரீரத்தை விட்டுட்டு புதுசா ஒரு சரீரத்தை புது ட்ரெஸ் மாதிரி போட்டுக்கிறது. ததா ஷரீராணி விஹாய ஜீர்ணானி அந்யானி சம்யாதி நவானி தேஹி. புதுசா ஒன்று போட்டுக்கிறது அப்படின்னு சொன்னார். ஓகே. ஸோ திஸ் வாஸ் அபவுட் தி அந்த அனாத்மா. இந்த சரீரம்ங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கார். இதான் கான்டெக்ட். திஸ் வாஸ் த கான்டெக்ட் விச் வி வேர் சீயிங் அன்டில் லாஸ்ட் கிளாஸ். புரியறதா? எல்லாருக்கும் ஞாபகம் வந்துடுதா? எஸ், நோ, இல்லை, ஆமா, சம்திங்? லாஸ்ட் கிளாஸ் நான் வரல, அதனால எனக்கு தெரியல. நான் 18th வரைக்கும் அட்டெண்ட் பண்ணினேன். ஓகே. அதுக்கப்புறம் நான் இப்போ சொன்ன விஷயம் உங்களுக்கு ஃபாலோ பண்ண முடியாதா? முடியாது. ஓகே. ஷமாத்மிகா, சௌமியா, ரோஹிணி. ஓகே, சரி. ஓகே. இப்போ இன்னைக்கு புது ஸ்லோகம் 23rd. ஓகே மேம். ஒரு நிமிஷம் இருக்கும். ஸ்லோகம் ஃபர்ஸ்ட் சொல்றேன். நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தஹதி பாவகஹ ந சைனம் க்லேதயந்த்யாபோ ந சோஷயதி மாருதஹ. ந ஏனம். ஏனம்னா இத, இவன. யாரு? திஸ். இந்த திஸ் யாரு? ஐ. Who is this? யாரை பத்தி திஸ்ன்னு சொல்றார்? ஆத்மாவை. பர்ஃபெக்ட். ந ஏனம். இந்த ஆத்மாவை ந சஸ்திராணி சிந்தந்தி. ஏனம் சஸ்திராணி ந சிந்தந்தி. சஸ்திராணினா வெப்பன்ஸ். சஸ்திரம் அஸ்திரம்லாம் சொல்வாள்ல கதையில. அப்படி விடுவா, அப்படி போய் அங்கே போய் அப்படியே மேலே போய் அப்படியே ஃபயர் ஒர்க்ஸ் நடக்கும். அதெல்லாம் பார்த்துருக்கேலா? ஓகே. அதில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது தெரியுமா? சஸ்திரம்னா டைரக்ட் வெப்பன்ஸ், கையால் போய் அடிக்கிறது. அஸ்திரம்னா இந்த சஸ்திரத்து மேலே மந்திரத்தை யூஸ் பண்ணி அடிக்கிறது, அதான் அஸ்திரம். பிரம்மாஸ்திரம்னா என்ன? பிரம்மாவோட இல்ல, ஆரோ இருக்கும், விச் இஸ் அ சஸ்திரம். காயத்ரி மந்திரத்தை சொல்லி அதை விட்டா அது பேர் பிரம்மாஸ்திரம். ஓகே. சோ கிருஷ்ணர் என்ன சொல்றார்? ந சஸ்திராணி சிந்தந்தி ஏனம். சஸ்திரங்களால இத பீஸ் பீஸா ஆக்க முடியாது. ந ஏனம் தஹதி பாவகஹ. பாவகஹனா என்ன? ஃபயர். that which makes things pure. ஃபயருக்கு ஒரு, அக்னிக்கு ஒரு பேர் என்ன? பவித்திரமாக்குறது, பவித்திரம் பண்றது, மேக் சம்திங் பியோர். அதனால அதுக்கு ஏன்னா அக்னியில எது போட்டாலும் அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் போய் அது பியோர் ஆயிடும் இல்லையா? ஸோ அக்னிக்கு இன்னொரு பேர் என்ன? பாவகஹ. ந ஏனம் தஹதி பாவகஹ. ஃபயர் கேன் நாட் பர்ன் இட். ஏனம் யாருங்க? கவனிக்கிறீங்களா? பார்க்குறேன். ஹூ இஸ் த ஏனம் ஹியர்? சௌமியா, ஏனம்னா இங்க யாரு? தெரியலையா? கவனி. தி ஆத்மா. ஆத்மாவை யாரும் எரிக்க முடியாது. ஆத்மாவை யாரும் பீஸ் பீஸா ஷ்ரெட் பண்ண முடியாது. ஸோ ந ஏனம் சிந்தந்தி சஸ்திராணி ந ஏனம் தஹதி பாவகஹ. டெலீட் பண்ண முடியுமா? முடியாது. ந சைனம் ந ச. அண்ட் சனா என்ன? அண்ட்
ந ஏனம் கிளேதயந்தி ஆப்போ. ஆப்பஹனா வாட்டர். ஆப்பஹனா என்ன? வாட்டர். வாட்டர். கிளேதயந்தினா என்ன? ஈரமாக்குறது. ஈரம். ஸோ அது மேல தண்ணியை விட்டு அந்த ஆத்மாவை நீ வெட்டாக்க முடியாது. ந சோஷயதி மாருதா. மாருதஹனா விண்ட். சோஷயதி அப்படின்னா ட்ரை பண்றது. ஓகே. ஸோ பஞ்சபூதங்கள் கேன் நாட் டூ எனிதிங் டு தி ஆத்மா. ஓகே. வாட் ஆர் த 5 எலிமெண்ட்ஸ் இன் நேச்சர்? எர்த், ஸ்பேஸ், ஏர், ஆகாசம், ஆகாசத்துல இருந்து வர வாயு, வாயுல இருந்து ஆகாஷாத் வாயு, வாயுர் அக்னி, அக்னேராபஹ, அத்யப் பிருத்திவி. இது எதுவுமே பண்ண முடியாது. ஆத்மாவை அது அஃபெக்ட் பண்ணாது. ஸோ அதை எப்படி சொல்ற? பூமியிலேருந்து வர சஸ்திரங்களை வச்சுண்டு இந்த ஆத்மாவை பீஸ் பீஸா பிரிச்சு போட முடியாது. அக்னியோட ஹீட்டை வச்சு ஆத்மாவை பர்ன் பண்ண முடியாது. ஓகே. ஃபயர் வாட்டர் எலிமெண்ட்டை வச்சு இதை நனைக்க முடியாது. எர்த் செட்டவல்ல. விண்ட் வச்சு ட்ரை அப் பண்ண முடியாது. புரிஞ்சதா? கிவ் மீ either a thumbs up or something if you understand or you want me to repeat. ஆனா எது இருந்தாலும் அது டெலீட் ஆகணுமேமா? ஆகாதுப்பா. ஓகே. Thank you. ஷோ அன்மேனே. அனந்த். ஓகே ஓகே சரியா? ஓகேவா? நெக்ஸ்ட்டுக்கு போலாமா? திஸ் வாஸ் தி 23rd ஸ்லோகம். நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தஹதி பாவகஹ நச்சைனம் கிளேதயந்த்யாபோ. கிளேதயந்தி பிளஸ் ஆபஹ சேர்த்து சொல்லும் போது சந்தி ரூல். கிளேத தி பிளஸ் அ சேரும் போது யவா மாறிடும், யக்காரமா மாறிடும். ஸோ கிளேதயந்த்யாபோ நசோஷயதி மாருதஹ. ஓகே. 24th ஸ்லோகம். अच्छेद्यो मला चांट पண்றேன் கேட்டுக்கோங்க. अच्छेद्योयमदाह्योयम अक्लेद्यो अशोष्य एव च नित्यः सर्वगतस्थानुः अचलोयम सनातनः. திருப்பி ஆத்மா எப்படிப்பட்டதுன்னு சொல்றார். அச்சேத்யஹ. சேதனம்னா ஓட்ட போடுறது, பிரேக் பண்றது, இதெல்லாம் என்னது? சேதனம். அச்சேதகனா என்ன? ஆப்போசிட் ஆஃப் சேதனம் இஸ் அச்சேதக. ஸோ அன்பிரேக்கபிள். ஆத்மாங்கிற என்டிட்டி எப்பேற்பட்டது? இட்ஸ் அ பண்டில் ஆஃப் எனர்ஜி. எனர்ஜி யாராவது பிரேக் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ அச்சேத்யோயம், அயம், இதை யாரும் பிரேக் பண்ண முடியாது. நம்மளால பிரேக் பண்ண முடியாது. அப்புறம் அதாஹ்யோயம். தஹனம் அப்படின்னா எரிக்கிறது. அதாஹ்யோனா இட் இஸ் நாட் கம்பஸ்டிபிள். யூ கேன் நாட் பர்ன் இட். அதை எரிச்சு விட முடியாது. அப்புறம் அக்லேத்யோ, யூ கேன் நாட் வெட் இட், யூ கேன் நாட் டேம்பன் இட். அப்புறம் அசோஷ்ய ஏவச்ச, யூ கேன் நாட் ட்ரை இட். இப்போ புதுசாக வந்திருக்கல சில டிவைசஸ்லாம், அப்பளத்தை போட்டால் ஏர் ஃப்ரை ஆகி வருது, அதெல்லாம் ஆத்மாவை பண்ண முடியாது. ஓகே. நோ ஏர் ஃப்ரையிங், ஏர் ட்ரையிங், நாட் பாசிபிள். ஓகே. இதெல்லாம் பண்ண முடியாதுன்னா ஹவு இஸ் தி ஆத்மன் தென்? நித்யஹா. நம்ம ஆல்ரெடி 16th ஸ்லோகத்தில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எனிதிங் தட் இஸ் சத்தியம் அண்ட் நித்யம், anything that is nityam and swatantram can only be satyam. சத்தியம் உண்மைனா எது உண்மைன்னு சொல்ல முடியும்? அதுக்கு 2 விஷயம் அது பண்ணணும். நித்தியமா இருக்கணும். அப்படின்னா என்ன? பாஸ்ட்லயும் இருக்கணும், ப்ரெசென்ட்லயும் இருக்கணும், ஃபியூச்சர்லயும் இருக்கணும். ரெண்டாவது அதுக்கு என்ன குவாலிட்டி இருக்கணும்? இண்டிபெண்டா இருக்கணும், ஸ்வதந்திரமா இருக்கணும். அப்போ ஆத்மா இஸ் தி ஒன்லி திங் தட் கேன் பி லைக் தட். அதனால நித்யஹா சர்வகதஹா. அதுதான் சத்தியம். சர்வகதஹா. சர்வகதஹானா எல்லா இடத்துலயும் வியாபிச்சு இருக்கு. இப்போ இந்த வீட்டுக்குள்ள இருக்கு, வெளியில போனா இல்ல, அப்படி இல்லை. பாஸ்ட்ல இருந்தது, பிரசன்ட்ல இல்ல, அதுவும் இல்லை. எவ்ரிவேர், எல்லா இடத்துலயும் வியாபிச்சு, எல்லா காலங்கள்லயும் வியாபிச்சு. இட்ஸ் ஆல்வேஸ் தேர், இட்ஸ் கோயிங் டு பி தேர். அது இல்லாமன்னு ஒண்ணு கிடையாது. ஸோ சர்வகதஹா. சர்வகதஹானா இட் இஸ் ஆல்
pervading, omnipresent. Okay, so nityaha sarvagataha sthanuhu. Sthanuhuna அத மாத்த முடியாது. ஸ்தானுநாதன்னு சிவபெருமானுக்கு ஒரு பேர் உண்டு. அவரை ஒன்றும் பண்ண முடியாது நீ அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. ஓகே, he is, you cannot change him, alter him. ஸ்தானுனா இன்னைக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இன்னும் 100 லைஃப் டைம்ஸ் கழிச்சும் இருக்க போகிறது. எது? ஆத்மா. எவ்வளோ பாடிஸ் சேஞ்ச் ஆனாலும் இந்த ஆத்மா இஸ் கோயிங் டு பி ஸ்தானு. அப்புறம் அச்சலோயம், இதை பிரேக் பண்ணி இதை இன்னும் குட்டி பீஸாக ஆக்குறேன், இதெல்லாம் பண்ண முடியாது. இது இப்படியே இருக்கும், இப்படியே தான் இருக்கும். நம்மளையும் பிரேக் பண்ண முடியாது. ஓகே, அயம் இந்த ஆத்மா சனாதனஹா. ஓகே, சம்ஸ்கிருதத்தில் ஒரு குட்டி வார்த்தை. அத்யதனஹானா இன்னைக்குன்னு அர்த்தம், ஸ்வஸ்தனஹானா நாளைக்குன்னு அர்த்தம், நாளைய பொழுதுல அப்படின்னு அர்த்தம். ஹெஸ்தனஹானா நேத்திய பொழுதுலன்னு அர்த்தம். அப்போ சதாதனஹானா எப்பொழுதும், ஆல் த டைம் அப்படின்னு அர்த்தம். ஸோ சந்தி ரூல் படி த இஸ் ரீப்ளேஸ்ட் பை ந பிகாஸ் த இஸ் ஆஃப்டர் த. ஸோ சதாத்தன 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 ஃபாஸ்டாக சொன்னா சனாத்தனன்னு வந்துடும். ஸோ சனாத்தனஹா அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு. யூனோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் சனாத்தனா? சம்திங் தட் வாஸ் தேர் இன் த பிகினிங், something that continues to be here today. It is going to be there all the time. அப்போ அதுக்கு பேர் என்ன? சனாதனஹா. இப்போ இந்த ஆத்மாங்கிறது எப்பேற்பட்டது? It is sanatana. It is ancient. It's been there since the ancient times, ever since, even before existence. இப்பவும் இருக்கு, இதுக்கப்புறமும் இருக்க போகுது. So that is the truth about us. நம்ம இதுக்கு எவ்வளோ ஜன்மாவா இருந்துருக்கோ தெரியாது, நம்ம கர்மாக்கு ஏற்ற மாதிரி இன்னும் எவ்வளோ ஜன்மாவா இருக்க போறோ தெரியாது, ஆனால் இருக்க போகிறோம். இன் சம் ஃபார்ம் we are going to exist. ஸோ கிருஷ்ணன் என்ன சொல்ற, அர்ஜுனா அதனால நீ இன்னைக்கு இருக்கேன் நாளைக்கு இல்லை, நேற்றுக்கு இருந்த, இந்த பேச்செல்லாம் பேசாத அப்படின்னு சொல்றார். 24th ஸ்லோகம் புரிஞ்சதா? அச்சேத்யோயம் அதாஹ்யோயம் அக்லேத்யோ அசோஷ்ய ஏவச்ச நித்யஹ சர்வ. ஸோ இதை சேர்த்து சொல்லும் போது நித்ய சர்வகதஸ்தானு அச்சலோயம் சனாதனஹா. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? சூப்பர். 25th ஸ்லோகம். ஸோ இந்த ஆத்மனுடைய குணங்கள் வேற என்ன, ஹவு டு வி அண்டர்ஸ்டாண்ட் இட் அப்படிங்கிறது இன்னும் கண்டினியூ ஆயின்னு இருக்கு இன்டு த 25th ஸ்லோகம் ஆல்சோ. அவ்யக்தோயம் அசிந்த்யோயம் அவிகார்யோயம் உச்யதே தஸ்மாத் ஏவம் விதித்வைனம் நானுஷோசித்தும் அர்ஹசி. அனுஷோசித்தும் அர்ஹசி. அதனால யூ டோன்ட் டிசர்வ் டு பி சாரோஃபுல் அபவுட் இட். ஏன்? அவளெல்லாம் போய் நான் கொல்ல போறேன் அப்படின்னு நினைச்சுட்டு வருத்தப்படாத. ஏன்? பிகாஸ் த ஆத்மன் இன்சைட் தெம், த ஒன் இன்சைட் யூ, த ஒன் வித் மீ, அது எப்பேற்பட்டது? அவ்யக்தோயம் அசிந்த்யோயம் அவிகார்யோயம் உச்யதே. இந்த ஆத்மன்கிறது இட் இஸ் அன்மேனிஃபெஸ்டட். அம்மா ஓகே, அப்ப எந்த ஆத்மா கிடையாது. யுவர் மைண்ட், யுவர் இமோஷன்ஸ், யுவர் பாடி, ஓகே, அது ஆத்மா கிடையாது, அது பேர் அனாத்மா. ஓகே. ஸோ அவ்யக்தோ அவ்யக்தா, இது அன்மேனிஃபெஸ்டட் ஃபார்ம்ல இருந்தது, இப்போ மேனிஃபெஸ்ட் ஆகி உனக்கு கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இருக்கு, பட் இட் இஸ் ஸ்டில் அன்மேனிஃபெஸ்டட் தான். உன் பாடியில் எங்கே இருக்கு சொல்ல முடியுமா? உன்னால சொல்ல முடியாது. இட்ஸ் அன்மேனிஃபெஸ்டட், பட் இட் இஸ் லைக் எனர்ஜி. It cannot be seen, but it will make things work. The example I've been giving is another, your laptop. The electricity that is running the laptop is your Atma. Okay? So, the electricity color யாராவது பார்த்துருக்கீங்களாப்பா? கலரு, ஷேப்பு, சைஸு இல்லை இல்லையா? அதே மாதிரி தான் ஆத்மா. பட் அந்த எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னா உன் லேப்டாப் ஓடாது. யுவர் பாடி அண்ட் மைண்ட் வில் நாட் ஒர்க். அதே மாதிரி இந்த ஆத்மன்கிற விஷயம் எப்பேற்பட்டது? அவ்யக்தம். அது இந்த ரூபம், இந்த ஃபார்ம், இந்த சைஸ், இந்த கலர், இதெல்லாம் அதுக்கு கிடையாது. அது மேனிஃபெஸ்டட் கிடையாது.
இது புரிஞ்சதா? இந்த பாயிண்ட் புரிஞ்சதா? அம்மா நான் ஒரு தடவை சொல்லட்டுமா? இருப்பா, எவ்ரிபடி இஸ் லிஸ்னிங், அப்புறமா பேசலாம்னு. புரிஞ்சதா இது வரைக்கும்? சாரதா மேம், ஷமாத்மிகா அண்ட் சௌமியா கேட்டுன்னு இருக்கேளா? புரியறதா? புரியறதா? ஓகே மேம், எஸ் மேம். வெரி குட். இப்போ அவ்யக்தம், அடுத்து அச்சிந்தியோம், அச்சிந்தியோயம், அச்சிந்தியா. அச்சிந்தியானா என்ன? நீ இப்போ கேட்குறல, ஓகே பாடி கண்ணுக்கு தெரியறது, மைண்டுனா தாட்ஸு, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இட் இஸ். பட் ஆத்மானா டெஃபினேஷன் இருக்கா இந்த மாதிரி? ஸோ யூ கேன் நாட் திங்க் ஆஃப் இட், இட் இஸ் பியாண்ட் யுவர் திங்கிங். ஸோ அச்சிந்தியோயம், உன்னுடைய சிந்தனையை தாண்டின ஒரு விஷயம் அது. இந்த 5 சென்சஸால் அதை புரிஞ்சுக்க முடியாது. யூ கேன் மேபி எக்ஸ்பீரியன்ஸ் இட், பட் யூ கேன் நாட் திங்க் அபவுட் இட். ஸோ அச்சிந்தியா. அதை பத்தி திங்க் பண்ண முடியும். உன் ஃப்ரெண்டோட பேர், ஒருத்தன் பேர் அச்சிந்தியா தானடா? அச்சிந்தியா சாய் தானே? இல்ல, சீரியஸா யாரு? ஓகே, ஸோ இப்போ பேர்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டான். அவ்யக்து, அவ்யுக்து, அப்புறம் அச்சிந்தியா, இதெல்லாம் பேர் வைக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ இதெல்லாம் ஆத்மன் எப்படிங்கிறத அஸ்வந்த் சாய். ஓகே, ஸோ அச்சிந்தியா, யூ கேன் நாட் திங்க் ஆஃப் இட் வித் யுவர் 5 சென்சஸ். இந்த பிரெயினால புரிஞ்சுக்கக்கூடிய வஸ்து அது கிடையாது. ஸோ அச்சிந்தியா, அயம், இது, இதுன்னு தான் சொல்வா. திஸ், திஸ், ஏ இப்போ தள்ளி இருக்கிற வஸ்துவா தட்ன்னு சொல்லலாம், கூடவே இருக்கிறது என்ன சொல்லணும்? திஸ். ஸோ அதனால அயம்ங்கிற சப்தம் யூஸ் பண்றாருங்க கிருஷ்ணர், திஸ். ஓகே, நம்ம எல்லாருக்கும் க்ளோசஸ்ட் ப்ராக்சிமிட்டியில எது இருக்கு? திஸ். என்னது? தி ஆத்மன். அயம் அவிகாரியா. நேத்திக்கு சேப்பா இருந்தது, இன்னைக்கு கருப்பாகும், நாளைக்கு வெள்ளையா இருக்கும். இந்த விகாரங்கள் கிடையாது. நேத்திக்கு நெகட்டிவ், இன்னைக்கு பாசிட்டிவ், நாளைக்கு சூப்பர் பாசிட்டிவ், அதெல்லாம் கிடையாது. எப்போதும் ஒரே மாதிரி இருக்கும். விகாரங்கள் இதுக்கு கிடையாது. அவிகாரியா, எப்போதும் சச்சிதானந்தமா இருக்கும் இந்த ஆத்மா. அதனால அவிகாரியா. அயம் உச்சதே, இதை இப்படிதான் எல்லாரும் புரிஞ்சுட்டு இருக்கா. தஸ்மாத், அதனால ஏவம் விதித்வா, ஏனம், இந்த ஆத்மா இது இப்படிதான் அப்படின்னு புரிஞ்சுண்டு, ந அனுசோச்சித்தும் அர்ஹசி. அதனால இது ஆத்மா இப்படி இப்பேற்பட்ட வஸ்துன்னு புரிஞ்சுண்டு அர்ஜுனா, you therefore have to realize that you do not deserve to grieve. நீ இப்படி உட்காந்து அழுதுன்னு இருக்கிறது நியாயமே இல்லை அப்படின்னு சொல்ற. உன் கண்ணுக்கு தெரியற வஸ்து போறது, தெரியாத ஒன்று இருக்குல்ல, விச் இஸ் அ ரியல் பீப்புள், அதெல்லாம் அப்படியே தான் இருக்க போறது. உனக்கு இந்த 5 சென்சஸால உன்னால பார்க்க முடியலங்கிறதுக்காக நீ இப்படி அழுது சிரிச்சு ரகலை பண்றது நன்னாவே இல்லை, தயவுசெய்து நிறுத்து அப்படிங்கிற. அப்போ 60 சென்ஸ். இப்போ நீ கேட்குறியா தான் 6th சென்ஸ். ஓகேவா? புரிஞ்சுதா? 25th ஸ்லோகம். 26th ஸ்லோகம். அத ஹவெவர் ச ஏனம் நித்ய. ஓகே, ஒரு வேளை இப்போ நான் சொல்றதெல்லாம் உனக்கு ஒத்து வரல. ஸோ இது வரைக்கும் ஆத்மனை பற்றி ஹவு இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அனாத்மாங்கிறத ஃபுல்லாக சொல்லிட்டு வந்தார். 12th ஸ்லோகத்தில் ஸ்டார்ட் பண்ணது 25th வரைக்கும் இந்த ஆத்மானா என்ன, அனாத்மானா என்ன, உன்னை நீ எப்படி ஆத்மாங்கிறது உனக்குள்ள எது ஆத்மாங்கிறது கண்டுபிடிச்சிக்கணும், இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார் பியூட்டிஃபுல்லா. ஓகே, சம்திங் தட் இஸ் நித்தியம் அண்ட் ஸ்வதந்திரம் இஸ் சத்தியம். அந்த உன்னோட அந்த சத்தியத்தை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி, எதெல்லாம் உண்மை இல்லை, எதெல்லாம் உன்னை பற்றின பொய், இட் இஸ் ஜஸ்ட் சம்திங் தட் இஸ் கோயிங் டு கம் அண்ட் கோ. அனாத்மா இதெல்லாம் சொல்லியாச்சு, டிஃபைன் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. இப்போது now he comes to one another debate. ஓகே, 25th வரைக்கும் இதை சொல்லிட்டு 26th என்ன சொல்றார்? அத்தச்ச ஏனம் நித்யஜாத்தம் நித்யம் வா மன்யசே மிருதம். அத்த ஹவெவர், ஒரு வேளை, ஓகே, மன்யசே நீ நினச்சின்னு இருக்க, ஒரு வேளை இதெல்லாம் பாசிபிள் இல்லை, என்னால் இதெல்லாம் யோசிக்க முடியல அப்படின்னு நீ சொல்லிட்டு, யூ ஸ்டில் திங்க் ஏனம், இந்த ஆத்மாங்கிற விஷயமும் நித்தியஜாத்தம், எப்போ பார்த்தாலும் பிறந்துண்டு செத்துண்டு பிறந்து செத்துண்டு இருக்கு,
நித்தியம் வா மன்யசே மிருத்தம். இன்னைக்கு பிறக்கிறது, கொஞ்ச நாள் கழிச்சு செத்து போகிறது, திருப்பி பிறக்கிறது, செத்து போகிறது, இதே வேலையை பண்ணிட்டு இருக்க போகிறது இந்த ஆத்மான்னு ஒரு வேளை உனக்கு இன்னமும் தோணின்னு இருக்குன்னா, ததாபி அப்படி இருந்தாலும், துவம் மகாபாஹோ நீ ஒரு பெரிய வீரனாச்சடா, ந ஏவம் சோசித்தும் அர்ஹசி அப்பயுமே நீ துக்கப்படக்கூடாது. இந்த மாதிரி அசிங்கமா அழுதுண்டு சிரிச்சுண்டு நீ பண்ணக்கூடாது. ஏன் அப்படிங்கிற ஆர்குமெண்ட் 27th வரும். ஜாதஸ்ய ஹி த்ருவோர் மிருத்யுஹு த்ருவம் ஜன்ம மிருதஸ்ய ச. ஒருத்தன் பிறந்திருக்கான்னா கண்டிப்பா அவன் செத்து போறான். ஒருத்தன் செத்து போயிட்டானா அவன் திருப்பி கண்டிப்பா பிறக்க போறான். இது த்ருவம். த்ருவம்னா என்ன? ஷியோரா இது நடக்க போறது. இதுல ஒரு சேஞ்சும் இல்லை. தஸ்மாத் அபரிஹாரியேதே நத்வம் சோசித்தும் அர்ஹசி. அதனால அப்பரிஹாரியமா இது இருக்கு. அப்படின்னா என்ன? இதை நான் மாற்ற முடியாது, இதுக்கு பரிகாரம் கிடையாது. ஒருத்தன் செத்து போயின்னு இருக்கான், இல்லை பிடிச்சி இழுத்து வச்சுக்கிறேன், அவன் செத்து போகாமல் இருக்கட்டும், நீ பிடிச்சி வச்சுட்டாப்புல அவன் போகாமல் இருக்க போகிறது இல்லை. இல்லை குழந்தை வயத்தில் இருக்கு, 9 மாதம் 10 மாதம் ஆகிடுது, இன்னும் 2 மாதம் இருந்துட்டு போட்டோன்னு வயத்தில் வச்சுக்க முடியாது. அந்த டைம் அது பிறக்க தான் போகிறது. ஸோ யூ கேனாட் சேஞ்ச் தீஸ் திங்ஸ். ஸோ இதுக்கு பரிகாரம் கிடையாது. ஸோ அப்பரிஹாரியேர்த்தே, இதுக்கு பரிகாரம் இல்லாத விஷயங்கள், இதுக்கு இது இந்த மாதிரி இது நடக்கிறது தவிர இதுக்கு வேற ஆப்ஷன்ஸ் இல்லை. ஆப்ஷன்ஸ் இல்லாத விஷயத்தை என்ன பண்ணணும்? கரெக்டா அக்செப்ட் பண்ணிக்கணும். அது எப்படி இருக்கும், ஓகே இது இப்படிதான் இருக்கு அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கணும். அதனால அக்செப்ட் பண்ணிக்கிறது இஸ் பெட்டர். பட் இங்க அர்ஜுனன் என்ன பண்றான்? அக்செப்ட் பண்ணிக்கல, ஹீஸ் கிரைங். இதுக்கு பரிகாரம் கிடையாதுன்னு ஒத்துண்டு பேசாம இரு, இதுக்கு இவ்வளவு ரகலை பண்ணாத, அழுது சிரிச்சு பண்ணாதங்கிற. சோசித்தும் அர்ஹசி. This does not deserve this kind of a weeping, this kind of a ஒரு sorrowing. So 26th ஸ்லோகம் onwards, ஒருவேளை நான் ஆத்மா அனாத்மான்னு சொன்னதெல்லாம் உனக்கு நம்பிக்கை இல்லைனாலும் பரவாயில்ல, பட் இந்த பாயிண்ட்ஸ்னால யூ ஷுட் ஸ்டில் ஃபைட் அப்படின்னு சொல்றது தான் இதுக்கப்புறம் வர ஸ்லோகங்கள்லாம். ஓகே, ஒருவேளை அந்த ஞானம் உனக்கு இல்லை, இந்த ஞானம் உனக்கு ஒத்து வரல, யூ டோன்ட் பிலீவ் இன் இட்னாலும் யூ ஸ்டில் பிலீவ். நான் இப்போ இருக்கேன், இவாளெல்லாம் கொல்ல போறேன், நான் செத்து போயிட போறேன் நீ நம்பினாலும் there are still lot of reasons why you should still go ahead and fight the war. காண்டிவத்தை தூக்கி போட்டுட்டு இப்படி உட்கார கூடாதுங்கிறதுக்கு ரீசன்ஸ் சொல்றேன். புரியுறதா? ஹலோ, ஹாய், புரியுறதா? சோ ஜாதஸ்ய ஹி த்ருவோ மிருத்யுஹு த்ருவம் ஜன்ம மிருதஸ்ய ச. த்ருவம் ஷியோரா, ஜன்ம மிருதஸ்ய செத்து போனவனுக்கு திருப்பி ஜன்மாங்கிறது கண்டிப்பா வரப்போகுது. தஸ்மாத் அப்பரிஹாரியேதே ந த்வம். பரிகாரம் இல்லாத விஷயம் இது, அதுக்காக நீ அதுக்கு கிரீவ் பண்ண கூடாது. ஓகே, புரிஞ்சுதா? இப்போ நீ ஆத்மா கண்ணுக்கு தெரியாது, அந்த சென்ஸால சென்ஸ் பண்ண முடியாது, இந்த கதையெல்லாம் சொன்னியே அப்படிங்கிறதுக்கு இதுக்கெல்லாம் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குற 28th ஸ்லோகத்துல. அவ்யக்தாதீனி பூதானி வியக்தமத்யானி பாரத அவ்யக்த நிதனான்யேவ தத்ர கா பரிதேவனா. ஸோ நம்ம வேதாந்தத்தை பற்றி பேசும்போது இந்த டாப்பிக்கை நம்ம பேசியிருக்கோம். அதாவது பிரம்மமே அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்மில் இருக்கு. மேனிஃபெஸ்டேஷன்னு வரும்போது நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியல சுவாமின்னு நம்ம வச்சுட்டு இருக்கோம், ஈஸ்வரன் வச்சுட்டு இருக்கோம். இந்த ஈஸ்வரன்லேருந்து ஆரம்பித்து புழு பூச்சி வரைக்கும் அந்த பிரம்மம் வேரியஸ் பர்சன்டேஜில் மிக்ஸ் ஆகி எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கு. ஸோ எல்லா பூத ராசிகளும் ஒரு அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்மில் இருக்கு. ஆரம்பத்துல அவ்யக்தாதீனி அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்ம்ல ஆதி காலத்துல எல்லா பூதங்களும் இருக்கு. பூதானினா பீயிங்ஸ், அந்த பீயிங் டீமன்ஸ் இல்ல, பீயிங்ஸ்.
அவன் வந்து பூலோகத்துல எல்லாத ராசிகள் எல்லாமே ஓகே எல்லாத்துக்குமே at the beginning time it is unmanifest சுவாமிக்குள்ள பரபிரம்மத்துக்குள்ள சீடு ஃபார்ம்ல இருக்கும் ஆமா ஆமா பூலோகத்துல வந்து அப்புறமா சொல்றேன் ஓகே சீடு ஃபார்ம்ல இருக்கும் அதுக்கப்புறம் சீடு பிளான்ட் ஆகி பிளான்ட் ட்ரீ ஆகணும்ல ஸோ நடுவில் கொஞ்சம் அந்த சீடு வந்து திருப்பி பிளான்டா ட்ரீயா மாறும் அதுதான் இந்த சம்சாரத்துக்குள்ள வருது அப்போ வியக்தம் கண்ணுக்கு தெரியிற ஃபார்ம் நடுவில் கொஞ்ச நேரம் கண்ணுக்கு தெரியிற ஃபார்ம்ல வருது ஸோ வியக்தம் இட் இஸ் மேனிஃபெஸ்ட் மத்தியானி நடுவில் பாரத பரத வம்சத்துல வந்தவரே பாரத அப்படின்னு அர்ஜுனனை கூப்பிடுறார் பாரத அவ்யக்த நிதனான்யேவ ஒருவேளை அதோட லைஃப் டைம் இப்போ நடுவில் வந்திருக்கு இல்லையா மேனிஃபெஸ்டேஷன் ஒரு ஃபார்முக்கு வந்திருக்கு அந்த மேனிஃபெஸ்டேஷன் முடிஞ்சிடுது அப்படின்னா திருப்பி அது என்ன ஃபார்முக்கு போகும் கண்ணுக்கு தெரியாத ஒரு ஃபார்முக்கு தான் போக போகிறது தத்திரக்கா பரிதேவனா இதில் எதுக்கு நீ துக்கப்படணும் இதுக்கு துக்கப்பட வேண்டாமே உனக்கு கண்ணுக்கு இப்போ அதாவது உன் ஃபேமிலியில் இப்போ போகிறான்னு வச்சுக்கோ ஜஸ்ட் கோயிங் டு அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்ம் அவள் இல்லாமல் போயிடுறாங்கிற அர்த்தம் கிடையாது அந்த டிஃபரன்ஸாக புரிஞ்சுக்கோ அர்ஜுனா அப்படின்னு சொல்கிறார் புரியறதா இது கண்ணுக்கு தெரியாத ஒரு ஃபார்ம் அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்மில் நம்ம எல்லாருமே ஒரு காலத்தில் இருக்கோம் நடுவில் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ஃபார்முக்கு வரோம் திருப்பி அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்முக்கு போக போகிறோம் அதனால பிறப்பு இறப்பை கண்டு நம்ம பயப்படுறது கூட இல்லை டோன்ட் கெட் ஃபூல்டு பை இட் ஹலோ ரோஹிணி மேடம் எஸ் அக்கா என்னக்கா ஓகேவா டன் மேம் எனக்கு தூக்கம் வருது லீவ் பண்ணி கேட்டுமா எனக்கும் தான் தூக்கம் வருது நானும் லீவ் பண்ணிக்கலாமான்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன் நீ என்ன சொல்ற சீரியஸ்லி ஓகேவா சமாத்மிகா முடிச்சிடலாமா கிளாஸை இல்லை எனக்குமே தூக்கம் வருது நிஜமாவே ஓகே எல்லாரும் இருக்கா மிக்ஸ்ட் குரூப் சரியா ஸோ 28 நிறுத்துறேன் நான் நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம் இல்லை ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா அவ்யக்தடனி பூதானி